ப்ரெட்டையும் எக்கையும் வச்சு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி செய்ய போகிறேன். அதுக்கு வந்து 3 முட்டையை உடச்சி ஊற்றிருக்கேன். அதில் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி தூள், கொஞ்சம் பொடிசாக நறுக்கின கொத்தமல்லி, உப்பும் சேர்த்தாச்சு. இதை நல்லா பீட் பண்ணிக்கிறோம். அப்படி வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் ஜிஞ்சர் பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ வந்து இதில் கேரட் சேர்த்துக்கிறேன். வேக வச்சு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டஃபிங்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிடுவோம். 1/4 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூனு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இது மசாலாவெல்லாம் கலந்து நல்லா மசித்து அதை கிண்டி எடுத்துக்கிடுவோம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தக்காளி பியூரி சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இப்போ தேவையான அளவு மசாலா வச்சுட்டு அது மேலே இன்னொரு ப்ரெட்டை வச்சு நல்லா அழுத்திட்டு அதை அந்த பீட் பண்ணியிருக்க முட்டையை ஒரு தடவை கலந்து விட்டுட்டு அதில் டிப் பண்ணிக்கிறணும். நல்லா டிப் பண்ணிவிட்டு இதில் வச்சிடணும். ப்ரெட்டில் இதை வச்சு அப்படியே அதை லோ ஃப்ளேமில் வச்சு அதை பரட்டி போட்டு எடுத்துடணும். ஒரு சைடு வந்து அதுவும் பரட்டி போட்டுக்கணும். ரெண்டு தடவை பரட்டி விட்டுட்டு நல்லா ரோஸ்ட் ஆனவனையும் எடுத்துடணும். உள்ளே போட்டிருக்க மசாலா நல்லா வெந்தது தான். அதனால் இது 2 சைடு பரட்டி போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துட வேண்டியதான். இப்போ செகண்ட் பேட்ச்லேயும் 2 போட்டு எடுத்தாச்சு. இது வந்து 2 சாப்பிட்டாலே போதும். காலையில் பசங்களுக்கு பெரியவங்க எல்லாருக்குமே ஃபுல்ஃபில்லாக இருக்கும். உள்ள வெஜிடபிள்ஸ் சேர்த்துருக்கோம், எக்கு முட்டையும் சேர்த்துருக்கோம். இப்போ ப்ரெட்டு உருளைக்கிழங்கு கேரட்டை வச்சு ஃபடாஃபட் பிரேக்ஃபாஸ்ட்டு ரெடி.